எனக்கொரு நண்பன் உண்டு, எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன். எனக்கொரு நண்பன் உண்டு, நண்பனின் நாமமே இயேசு. என் மனமே அவருடன் பேசு பேசு. எனக்கொரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன். எனக்கொரு நண்பன் உண்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை அவர் கனப்படுத்துவது மட்டுமல்ல, அவரை ஆசீர்வதித்து தம்முடைய பிரியம் செய்வதற்கு நம்மை தெரிந்தெடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சொல்கிறீரோ அதை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், எங்கள் சுய சித்தமல்ல உம்முடைய சித்தமே எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் அன்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே 5ஆம் வசனத்திலே 2வது பகுதி சொல்கிறது, அன்பு தன்னலமற்றது, அது தற்பொழிவை நாடாது. இன்றைக்கு எல்லா மனிதருக்குள்ளே ஒரு சின்ன பெர்சன்டேஜாவது என்ன இருக்கணும்னா, தான் புகழ்ந்து பேசப்பட வேண்டும், சுயநலம், இவையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. 100% இல்லைன்னு சொல்லி ஒருத்தருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சில பேர் வெளியே காமிப்பாங்க, சில பேர் வெளியே காமிக்க மாட்டாங்க. நம்முடைய பேர் சொல்லப்பட வேண்டும் என்று காத்திருப்பாங்க. சிலர் பகிரங்கமாக என்னை சொல்லுங்கள், சொல்லலைன்னு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி பத்திரிக்கை அடிக்கும்போது சொல்லுவாங்க. சில பேர் சர்ச்சில் கல்வெட்டில் என் பேர் போடலைன்னா வரமாட்டேன்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் ஒரு குறைந்த அளவு சதவீதம் கூட இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்திலே தன்னலம் இல்லை என்று சொல்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்கிறாரு. பாடின பாடலிலே, எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழ தெரியாதவன், அவன் பெயர் இயேசு என்று சொல்லி அருமையான ஒரு பாடல். தனக்கென வாழ இந்த பூமிக்கு வராதபடி நமக்காக வாழவும் நமக்காக தன் வாழ்க்கையை கொடுக்கவுமே வந்த மிகப்பெரிய அன்பு, அது தன்னலமற்ற அன்பு, அது தற்பொழிவை ஒருபொழுதும் நாடாது. அவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அதே போல வாழ்ந்து காட்டுவோம் என்றால் கிறிஸ்துவுக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் வாழ முடியும். அதைத்தான் நல்ல சமாரியன் லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நல்ல சமாரியனை குறித்து சொல்லும் பொழுது, எத்தனையோ அவனுக்கு சுயநல வேலைகள் இருந்துச்சு, சுய வேலைகள் இருந்துச்சு, அர்ஜென்ட்டு ஒர்க் இருந்துச்சு. ஆனால் தன்னலம் இல்லாமல் அவன் தன்னுடைய டைமையும் ட்ரெஸரையும் டேலண்ட்டையும் அந்த காயப்பட்டவனுக்கு கொடுத்ததினாலே அவன் இன்று வரை பேசப்படுகிறான். நாம் ஏற்கனவே யோவான் 9ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையிலே 2ஐயும் கம்பேர் பண்ணி தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசேயர்கள் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கென்று பிரத்யேகமாய் அவர்கள் பேறு பிரிக்கப்பட்டாலும் அவர்களுக்குள்ளே சுயநலம், சுய கௌரவம் இதுதான் தலை தூக்கி நின்றது. தாங்கள் பெருமைப்படுத்த விட வேண்டும், சந்தை வெளிகளே எங்களுடைய நாமம் சொல்லப்பட வேண்டும், இப்படி எங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு வேணும், இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தன்னலத்தை அவர்கள் புறந்தள்ளினார்கள். தன்னலமற்ற இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை புறந்தள்ளினார்கள். நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவையே அவங்களுடைய சுயநலம் தள்ளி போட்டு விட்டது, மேசியான்னு பார்க்க முடியாதபடி. எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பெயர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தங்களை பெருமைப்படுத்துகின்ற பரிசேயர் கூட்டத்தை தான் அந்த யோவான் 9ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். பரிசேயரை குறித்து சொல்லப்பட்ட ஊமைகளிலே, சம்பவங்களிலே அது வெளிப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளை சிறப்பாக ஆசரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிறவிக்குருடன் சுகப்படுத்தப்பட்டதை குறித்து அவங்க அக்கறையே கொள்ளலை. ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய உறவுகளுக்கோ
இப்படிப்பட்ட ஒரு கண் பார்வையற்ற ஒரு நிலை இருந்தாங்கன்னா அன்றைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருந்தான்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருவன் அவனை குறித்து நமக்கு என்ன அக்கறை என்று சொல்லி அவனுக்கு இப்போ பார்வை கிடைச்சா என்ன, கிடைக்காட்டா என்ன, என்னுடைய சுய கட்டுப்பாடு, நாங்கள் வச்சுருக்கிற கட்டுப்பாடை மதிக்கணும்னு சொல்லி மற்றவர்களை பொறுத்தவரையில் அவங்க சுயநலவாதிகளாக தான் இருந்தாங்க. பிறர் நலம் பார்க்கவே இல்லை, தன்னலம் உள்ளவர்களாக இருந்தாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு பரிசேயனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெப ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜெபம் பூரா தன்னலமான ஒரு வெளிப்பாட்டை காண்பித்தது என்பதை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். அவன் சொல்கிறான், ஜெபத்தில் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ண தான் போகிறான், ஆனால் அந்த ஜெபம் தன்னல ஜெபமாக போயிடுச்சு, அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கல அப்படிங்கிறதையும் ஆண்டவரே அதை கூடிட்டு காண்பிக்கிறார். மற்றவர்களைப் போல, அதாவது பரிகாரர் போல, அநியாயக்காரர் போல, விபச்சாரக்காரர் போல, மற்ற மனுஷர்களைப் போல நான் இல்லை, அந்த ஆயக்காரனை போலவும் இல்லை, அதுக்காக உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி சோத்திர பலியையே அவன் என்ன பண்ணிட்டான், அர்த்தமற்றதான் ஆக்கிவிட்டான். அப்புறம் ஒரு காரியம் பண்ணான், அதை என்ன பண்ணான், தனக்குள்ளே சொல்லிட்டான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலே 10% பாகத்தை செலுத்தி வருகிறேன் என்று மற்றவர்களுக்கு நிலவில கேட்கல, அதில் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கிறான், தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். ஆனால் அது ஆண்டவருக்கு கேட்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னலமற்ற அந்த தன்னலமுள்ள அந்த ஜெபத்தை என்ன பண்ணிட்டாருன்னா தள்ளி போட்டுட்டார். தன்னலமற்ற ஒரு ஜெபம் இருந்துச்சு, பாவி என்மேல் கிருபையாயிருங்கிற ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் பிற நலம் விரும்புகிற ஆண்டவர். என்னிடத்திலே ஓரளவு சில காரியங்களிலே தன்னலமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். பிற நலம் கருதுவோம், கிறிஸ்துவை சாயலாக காண்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.